அதாவது நம்ம இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் தான் தளபதி விஜயை டோட்டாவே மாற்றி விட்டவர் தன்னுடைய துப்பாக்கி படத்தின் மூலம். அதாவது அதற்கு முன்னாடி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்சிப்பை வந்து கையில் கட்டுறது, காலில் கட்டுறது, நெத்தியில் கட்டுறதுன்னு ரொம்ப லோக்கலாக தான் சுற்றிட்டு இருந்தார் எல்லா படங்கள்லையும். ஆனால் துப்பாக்கியில் தான் அவருக்கு சூட் கோட் போட்டு விட்டு, கூலிங் கிளாஸ் போட்டு விட்டு வேற லெவலில் ஸ்டைலாக மாசாக கெத்தாக கழிந்தார் முருகதாஸ் அவர்கள். ஆனால் அதே டைம் பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விட்டார் நம்ம கௌதம் மேனன். என்ன படம் உங்களுக்கே தெரியும், யோகன் அத்தியாயம் 1. ஸோ இந்த படம் வந்து ஒரு பக்கா ஸ்டைலிஷான ஹாலிவுட் தனமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. டைட்டிலே வேற லெவலில் இருக்குது, போஸ்டர் செம்மையாக இருக்குது, தூளாக இருக்குது. ஸோ இந்த படம் விரைவில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்கன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து இருக்கும்போது படம் ட்ராப்னு தகவல் வந்துச்சு. அது காரணம் விஜய் தான். ஏன்னா கௌதம் மேன் ஸ்கிரிப்டில் நம்பிக்கை இல்லை. அது மட்டும் கிடையாது, இது வந்து வேட்டையாடு விளையாடு சைடில் படம் முழுக்க ஃபாரின் ஒரு இங்கிலீஷ் படமாக இருந்துச்சுன்னா என்னுடைய பிசி ஆடியன்ஸ்க்கு அதெல்லாம் புரியாது. அவங்களுக்கு நான் வந்து ஒரு பயங்கரமாக மாதிரி நடித்தாதான் புரியும், பிடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து அந்த படத்தை வேணான்னு சொல்லிட்டார் போல். இதைத்தான் கௌதம் மேன் நிறைய பேட்டிகளை சொல்லியிருக்காரு. சரி, அந்த படம் இனிமேலாச்சும் வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால் நம்ம விஜய் தான் இப்போது அரசியலுக்கு வந்துட்டாரு, சினிமாவே இல்லைன்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ கௌதம் வாசுதேவன் என்ன ஒரு முடிவு எடுத்துக்காருன்னா அந்த படத்தை மீண்டும் எடுக்கலாம் அப்படின்னு தான். ஆனால் அந்த படத்தோட ஹீரோ தளபதி விஜய் கிடையாது, புரட்சி தளபதி என்று அவருக்கு அவரே சொல்லிக்கொண்ட நம்ம விஷால் அவர்கள் தான் இந்த படத்தில் நடிக்க போகிறாராம். நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த கௌதம் மேனன் படம் விஷாலை வச்சு எடுக்க போகிற படம் ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம், போலீஸ் கதையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேட்டையாடுடைய ஸ்டைல் அப்படின்னும். கிட்டத்தட்ட அதுதான் உண்மை. யோகன் அத்தியாயம் 1 படத்தில் போலீஸ் கிடையாது, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேற லெவல் ஆஃபீஸராக வராரு. ஸோ எது எப்படியோ விஷாலுக்கு வந்து ஒரு யோகன் அத்தியாயம் 1 பண்ணுறாருனா அதுக்கப்புறம் அவருடைய கேரியர் வேற லெவலுக்கு போக போகுது. ஸோ விஜய் நடிக்க வேண்டிய கதையில் விஷால் அப்படிங்கும் போதே அவருக்குரிய அந்த மார்க்கெட் வேற லெவலில் போகும். ஸோ பொறுத்து பார்ப்போம், யோகன் அத்தியாயம் 1 விஜய்க்கு பண்ணிய கதை விஷாலுக்கு அப்படியே பொருந்துகிறதா இல்லையா என்று.